ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. லாக்டவுன் அப்படி சொன்னாவே நம்ம கண்டிப்பாக 2020 நினச்சி பார்ப்போங்க. அப்போ கொரோனா வைரஸ் சொல்லிட்டு ஒரு வைரஸ் வேர்ல்டு வைடாக வேறு லெவலுக்கு தாக்குதலை கொடுத்துச்சு. இதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சுன்னு சொல்லலாம். இப்படி இருக்க கட்டத்தில் WHO மறுபடியும் ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எம்பாக்ஸ் வைரஸ் சொல்லிட்டு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு லாக்டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த எம்பாக்ஸ் வைரஸ்னால் என்ன, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 14 ஆஃப்ரிக்காவில் இருக்க காங்கோவில் மங்கி பாக்ஸ் வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே WHO டீம் தன்னோட டீமை அமுச்சு வைக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் அனாலிசிஸை அங்கே பார்க்கறதுக்காக. இது எப்படி ஆரிஜின் ஆகிடுச்சு, எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஃபியூனலுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, அந்த பர்சன்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம குவாரண்டைன் பண்ணாவே இந்த பர்டிகுலர் மங்கி பாக்ஸ் வைரஸ்லேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் போது 10 நாளில் இந்த பர்டிகுலர் வைரஸ் 12 நாடுகளில் போய் ரீச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 14,000 மக்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குதுங்க. இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த 14,000 பீப்புள் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, அதில் 500 பேர் இறந்து போகிறாங்க. 500 பேர் சாதாரண சின்ன கணக்கு இல்லை. இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைரஸோட தாக்கம் வேறு லெவலில் இருக்குது. இதனாலவே WHO ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ப்ரிகாஷன் ஸ்டெப்பு, எப்படி அலர்ட்டாக இருக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கங்க. இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ்னால் என்ன, எப்படி இது ஃபார்ம் ஆச்சு, இதோட ஆரிஜினை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுலாம் ப்ரிவைல் ஆகலை. இது 1958 வருஷமே இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த போலியோ சொல்லிட்டு ஒரு விஷயம் நிறைய குடும்பத்தை தாக்குச்சு. நிறைய குழந்தைங்க பிறக்கும் போதே ஃபிசிக்கலி சேலஞ்சாக பிறந்துச்சு ஒரு காலகட்டம் வரைக்கும். இதனால வேர்ல்டு வைடாக எல்லா சயின்டிஸ்டும், ரிசர்ச்சர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்டான ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி டேமேஜ் ஆன கண்டிஷன்லேருந்து ஒவ்வொரு குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் டச் சயின்டிஸ்ட்மே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க போலியோக்கான மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி அவங்க சின்ன சின்ன கண்டுபிடிக்கிற மெடிசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக குரங்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி அவங்க குரங்கு யூஸ் பண்ணும்போது குரங்குல ஒரு வைரஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த குரங்குலேருந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால இதுக்கு மங்கி பாக்ஸ் வைரஸ்னு பேர் வைக்கிறாங்கங்க. பாக்ஸ் வெரைட்டி அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் சொல்லிட்டு இந்த அம்மை வகை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி தான் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸா. இது எம்பாக்ஸ் வைரஸ்னு சொல்கிறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை ஐடென்டிஃபை பண்ணும்போது பெருசாக இதோட தாக்கம் இல்லை. என்னென்னா, இந்த பர்டிகுலர் வைரஸ் குரங்குக்குள்ளாரியே, அதோட இனத்துக்குள்ளாரியே மட்டும்தான் போயிட்டு இருந்தது. பெருசாக மனுஷனுக்கோ இல்லை தேர்ட் பர்சனுக்கோ வரல. ஸோ இதை பற்றியான ஒரு பயமோ இல்லை ஃபர்தராக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த தாட்டே சயின்டிஸ்ட் வச்சுக்கல. இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் 1920 வருஷம் மறுபடியும் ஒரு வைரஸ்னால ஆஃப்ரிக்காவில் ஒரு இனத்தில் இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் மறுபடியும் இந்த வைரஸ் என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது தான் மங்கி பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. என்னடா, மங்கிக்கு மட்டுமே சரௌண்ட் ஆகிட்டு இருந்த வைரஸ் எப்படி மனுஷனுக்கு வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இது ஆரிஜினாக பார்க்குறாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்டோரியே தெரிய வருது. என்ன அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் ஒரு டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்கங்க. எப்படி நாயை வச்சு வேட்டையாடுவோமோ அதே மாதிரி அவங்க ஒரு குரங்கை அதுக்கான வேட்டைத்தன்மைக்கு தோண மாதிரி எல்லா விஷயங்களும் ட்ரெயின் பண்ணி மங்கியை வச்சுருக்காங்க. இவங்க குடும்பத்தோட ஒரு பர்சனாகவே வச்சுருக்காங்க. ஒரு பெட் மாதிரி வளர்த்துருக்காங்க. சாப்பாடு கொடுக்கறது, பக்கத்துலேயே தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்க அந்த மங்கி கூட நல்லா பழகிருக்காங்க. இந்த வீட்டில் தான் ஒரு குட்டி பையன், ஒரு 9 வயசு பையனும் இருந்திருக்கான். அந்த பையன் ரொம்பவே அந்த குரங்கு கூட விளையாட்டே இருப்பானா. ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கு இம்யூனிட்டி சக்தி இல்லாதனால அந்த குரங்குகிட்ட இந்த வைரஸ் அந்த பையனுக்கு வந்திருக்குது. இதனால் அந்த பையனுக்கு ஃபீவர், ஃபுல் அம்மெல்லாம் போட்டு ஒரு கட்டத்தில் அவனால் ரொம்பவே முடியாமல் இறந்து போகிறான். இந்த டெத்துக்கு அப்புறம் இந்த கம்யூனிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து நிறைய பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹெல்த் டீம் இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. மங்கி பாக்ஸ் வைரஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆகுது. எப்படி அது 1958 குரங்குக்கு மட்டும் இருந்த இந்த வைரஸ் இந்த மனுஷனுக்கும்
மறுபடியும் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் குரங்கு கிட்ட ப்ரிவல் ஆகும்போது ஒரே ஒரு வேரியண்ட்டாக தான் ப்ரிவல் ஆகிட்டு இருக்கு. அதே மனுஷனை தாக்கும் போது இது மியூட்டேஷன் வந்து மாறி 2 டைப் ஆஃப் வேரியண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. வேரியண்ட் 1 வேரியண்ட் 2ன்னு. இல்லை வேரியண்ட்டோட 1 சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. உடம்பு ஃபுல்லாக அந்த அம்மா போட்ட மாதிரி ஃபுல் பாய்ஸு, ஃபீவரு, ஹெட் ஏக்குன்னு சொல்லிட்டு அதை சிம்டம்ஸை ஈஸியாக காமிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருந்தது. அதே டைப் 2 வைரண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த பர்சனுக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னே தெரியாது. அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பாயில்ஸ் வருது, ஃபீவர் வருது, ஹெட் ஏக் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அவங்க இறக்குறாங்க. ஆனால் வேரியண்ட் 2வோட வேரியண்ட் 1ல் தான் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுதுங்க. இப்போ பரவிட்டு இருக்க இந்த எம்பாக்ஸ் வைரஸுமே வந்து வேரியண்ட் 2 வைரஸ் தான். ஏன்னா இதனால தான் ஏர்போர்ட்டில் வந்து யாருக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, யாருக்கு வந்து அந்த வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அம்மையோ இல்லை ஏதாவது ஃபீவரோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அங்கேயே அவங்க குவாரண்டைன் பண்ண முடியும். ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸும் ஒரு 1 வீக் வரைக்கும் தெரியாதனால யாருமே இவங்க குவாரண்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ செக்யூரிட்டி செக்லேருந்து நிறைய பேர் வெளியே வந்து அவங்க மூலியமாக தான் இன்னைக்கு 12 நாட்டில் வந்து இந்த பர்டிகுலர் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுங்க. 14,000 பேருக்கு ஆல்ரெடி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இதனால வந்து WHO ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும். இதை வந்து கொரோனா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வேகமாக பரவுறது மட்டும் இல்லாமல் நிறைய டெத்தை வந்து இது வந்து போட்டுடும், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க இந்த பர்டிகுலர் வைரஸ்னாலன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதனால் எல்லா கண்ட்ரியுமே ரொம்ப சேஃபர் சைடாக அவங்களோட ஸ்டெப்ஸு ப்ரிகாஷன்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் இந்தியாவுமே வந்து தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 2022ல் இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் வந்திருக்குதுங்க. கேரளாவில் ஒருத்தருக்கு வந்து அவர் இறந்து போக அவர் மூலியமாக ஒரு 25 பேர் இந்த பர்டிகுலர் வைரஸ்னால இறந்து போயிருக்கிறாங்க. அதோட ஆரிஜின் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தான் இவர் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காராம். ஆனால் துபாயில் அந்த டைமில் இந்த எப்பாக்ஸ் வைரஸ் பெருசாக இல்லைங்க. இவர் ரூம்மேட் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன், அவர் ஊருக்கு போயிட்டு வர அவர் மூலியமாக தான் இவருக்கு வந்து அந்த வைரஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான பர்டிகுலர் ஸ்டெப்ஸு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து அதை குவாரண்டைன் பண்ணி அந்த டைமில் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி எராடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி இது பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் டீம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு டீமுக்கும் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியை மேக் பண்ணி அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துட்டு தான் வராங்க. இந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் ஃபீவர், ஹெட் ஏக்கு, ரொம்ப வாமிட்டிங், இந்த மாதிரி டயர்ட்னஸ்லாம் வருமா. அதிலே வந்து கொஞ்சம் பேருக்கு நிறைய பாயில்ஸும் வரும், நிறைய அம்மா மாதிரியும் வருமா. இந்த மாதிரி பாயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பை சான்ஸ் நம்ம டாக்டர்கிட்ட போகல அப்படின்னா அந்த பாயில்லாம் வந்து ஃபுல்லாக பஸ் மாதிரி ஆகி ரொம்ப வலியில் வந்து அதுக்கப்புறம் இறக்குவாங்களாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயஸ் தான் நம்ம பார்த்து உடனே டாக்டர்கிட்ட வந்து கன்வே பண்ணுறது நல்லதுங்க. இதோட இந்த விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த பர்டிகுலர் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொரோனா வைரஸ் டைம் வந்தப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம், மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப அடிக்கடி வெளியே போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம இந்த பர்டிகுலர் டிசீஸை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.